அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் அண்ட் அந்த வாழ்த்தையும் தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் இனிய தாய் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த ஒரு நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு எல்லாருக்கும் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இன்னும் பல விஷயங்கள் எல்லாருடைய கைகள் பல விஷயங்கள் மனசை வச்சிருப்பீங்களா. ஸோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கணுன்ற ஒரு வாழ்த்துக்களோடு இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து இந்த வருஷத்தோடைய ஒரு ஹாஃப் ஆஃப் தி பார்ட் எனக்கு சொல்லப்போனால் இந்த தைக்கு அப்புறம் தான் எல்லாமே நல்லது இப்போ வழி பிறக்கணுவாங்க. ஸோ அப்படின்றதுல நான் இதை ஆரம்பிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்டிங் அப்டேட். அண்ட் ஒரு அப்டேட் வந்து இப்போ தான் சன் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தோடு இந்த ஒரு விஷயத்தை பற்றி சொன்னாங்க. அப்போ தான் ஓகே ஞாபகம் வச்சு இந்த ஒரு படத்தை பற்றி சொல்கிறாங்கல்ல. ஸோ எடுத்து பண்ணுவோன்னு அப்படியே நீ நியூஸை கூட பார்க்கல, அப்படியே விட்டுட்டு ஓடி வந்துட்டேன் இந்த ஒரு விஷயத்த பண்ணுறதுக்காக. ஸோ எஸ் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தான். என்னது ஜெயிலர் 2ன்ற மாதிரி இருக்கலாம். பிகாஸ் 2 வருஷம் தான் அது படம். 2 வருஷமா ஆமாம், லாஸ்ட் இயருக்கு முன்னாடி எடுத்து வந்துச்சு. ஸோ இந்த வருஷத்தில் இந்த ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அண்ட் அனிருத்தோட மியூசிக்கில் அண்ட் நெல்சனோட டிரெக்ஷன். இவ்வளோ தான் இந்த படத்தோடைய ஓவரால் வியூ இப்போதைக்கு கொடுத்துருக்காது. இதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் ரிலீஸ் இப்போ அந்த ஒரு டீசர் எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்தது கூட மற்ற விஷயம் டீட்டெயிலாக பேசிக்கலாம். இப்போ நாங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸைட்டடாக இருக்குது. டீசர் ஆரம்பிச்சிடலாமா? ஹெவிகோ. வங்கக்கடலில் நிலவி வந்த பெங்கல் புயல் கரையை கடந்த நிலையில் மேலும் மற்றொரு புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று கோர முகத்துடன் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறுபடியும் சைக்ளோனா? சென்னைக்கே போயிடலாமா? சைக்கிளானே சென்னையில தான் ஜி. அதனால தான் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு உங்களை கோவா கூட்டின்னு வந்திருக்கிறேன் ஜி. அங்க மக்கள்லாம் என்ன ஜி பண்ணுவாங்க நம்ம இல்லாம? நம்ம இருந்தா என்ன பண்ணுவாங்களோ அதே தான் பண்ணுவாங்க ஜி. ஓஹோ, அப்போ ஓகே. பெரிய தார் அப்படியே சைக்கிள் சுத்தி தூக்கி போட்டுருவாரு. ஜி உனக்கு தான் நிறைய டைம் இருக்குல்ல ஜி, நம்ம ஏன் இந்த டிஸ்கஷன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வச்சுக்க கூடாது? உங்களுக்கு என்ன ஜி வர ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்றீங்க, நமக்கு அப்படியா? கடைசியா என் படம் வந்ததுக்கு அப்புறம் 5 புயல் வந்துச்சு, ட்ரம்ப் திருப்பி வந்துட்டாரு. எனி டைம் ஓகே ஓகே ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சைலண்டா மெடிடேட் பண்ணிட்டு யோசிப்போமா? மாட்டியாச்சு. மெடிடேஷன் பண்ணி தான் மாட்டிருக்கலாம். கால கண்ணாடியில் என்னெல்லாம் தெரிஞ்சு எட்டி பார்ப்போம். Reaction. Some pictures. அப்பா ஷிட் மா அப்பா. காட் லவ் யூ. பாருங்களேன், இது பாக்கெட்ல இருந்து கீழே வந்தது கூட தெரியாம போய் நிக்கிறாரு. பயங்கரமா இருக்கு நெல்சா, இதுவே பண்ணிடலாமே. அது பாம்பு அதுக்கப்புறம் எப்படி அது பேசல, இப்போ நான் அதை பார்த்தேன்.
Aర్థమైందా రాజా? டைகர் கா. ஸோ யா இவ்வளோதான் டீட்டெயில்ஸ் அப்படியே பார்த்து முடிச்சிட்டோமா. அண்ட் ப்ரைட்ஸ் டு சன் பிக்சர்ஸ், சன் டிவி. அண்ட் யா வெரி எக்ஸைட்டடுங்க. பிகாஸ் லைக் என்ன சொல்கிறது, எப்பயுமே நெல்சனோடைய படத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு அந்த ரிலீஸ்க்கு அப்படின்னா அந்த படத்தோட ஆரம்பமா இல்லை ஒரு பாட்டா எது வேணா இருக்கட்டும், சம்திங் வெரி எக்ஸைட்டிங் அப்டேட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ ஒரு மக்கள் மத்தியில் போய் சேரணும், இதை பற்றி ஒரு பேச்சுவார்த்தை போகணும், டாக் அப்டேட் ஆகணும், மாறணுன்றதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் லைக் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் தாண்டி இந்த அனிருத்தும் நெல்சனோடைய அந்த ஒரு ஹியூமர் சென்ஸை நான் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஈவன் அந்த பாம் சீன் கூட அது கூட தெரியாமல் எடுத்து கொடுக்கும்போது நெல்சனோடைய அந்த ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இஸ் ஆல் ஓவர் இஸ் அன் லைக் இம்பேக்ட்ஃபுல் ஆக்டர்னு சொல்ல முடியாது, இஸ் அ லெஜண்ட் சொல்லலாம். சூப்பர் ஸ்டார்னா எதுக்கு கொடுத்துருக்கான் அந்த பட்டம், எதுக்கு அதுக்கு தான். ஸோ அவருடைய நடிப்பில் எகெயின் நான் வந்து பார்க்க போனேன். கூலிக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எகெயின் ஜெயிலர் 2 இன்னொரு அப்டேட் வருதா. ஸோ இந்த 2 படத்துக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்துக்காக லைக் பல அப்டேட்ஸ் வரும்ல. ஸோ பாட்டு அடுத்த காவாலியா இந்த மாதிரி பாடல்கள் பல விஷயங்கள் நான் கேட்கணும். அண்ட் இதில் வந்து இந்த லாஸ்ட் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, அந்த ரைஃபிள் ஷூட்ஸ், அந்த பாம் பிளாஸ்ட், அந்த போர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட கண்ணாடி, அவரோட இந்த ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த ஸ்டைலுனா அந்த நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நமக்கு இதில் வந்து காட்டியிருந்தாரு. அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்தாலே அப்படியே ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் வரும். ஈவன் அவரோட டைட்டில் கார்டு முன்னாடி சொன்ன மாதிரியே ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த 4 நிமிஷம் எப்படி போச்சுன்னு தெரியாது, பட் இந்த ஹியூமர் சென்ஸோட சீரியஸான ஒரு விஷயம் வந்து உள்ள கலந்த மாதிரி லைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. அண்ட் எந்த ஒரு டயலாகெல்லாம் எதுவுமே இல்லை. சூப்பர் ஸ்டார்னா வந்தார், இதுதான் நடக்க போன்ற மாதிரி ஒரு இதை கொடுத்தாரு, ஆக்ஷனுக்கு கொடுத்தாரு, ஸ்டைலாக ஒரு விஷயத்தை நமக்கு காமிச்சிட்டு அவரோட வேலையை அடுத்து ஆரம்பிக்க போகிறாரு. ஸோ ஜெயிலர் 2 கமிங் சூன் போட்டிருக்கோம். எப்போ எதுன்றதுலாம் தெரியலை. மேபி இந்த தீபாவளிக்கும் ரிலீஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. மேபி பார்க்கலாம். இவன் கூலி அதுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா தெரியலை என்ன மாதிரின்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் இனி தொடர்ந்து வரப்போகுது. நான் நெல்சன் அகெயின் பேக் வித் அனிருத். ஸோ அவரோட எல்லா படங்களும் வித் அனிருத் தான். ஸோ பல பாடல்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம லைக் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ன்ற தாண்டி இதில் வந்து லைக் வேறு எந்த ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணலை. இந்த மாதிரி இந்த படத்தை அப்படி ஆரம்பிக்க போகிறோம், இதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாசா, ஸ்டைலிஷாக, காமிக்கலாகவும் ஓவரால் கலந்த ஒரு ஹோல்சம் டீசராக நான் பார்க்குறேன். ஸோ தட்ஸ் இட்டுங்க. பொங்கல் அதுமா நமக்கு ஒரு நல்ல ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம், இனி பல அப்டேட்ஸ் வரும், அதுக்கு வெயிட் பண்ணேன். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு தோணுற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்குமே, என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் எக்ஸைட்டடாக இருக்கீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இத்தோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றியாச்சும் எடுத்து பேசணும் இருந்தால் கூட அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டுங்க. கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு புதிய ஒரு வீடியோ உங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சிம்பிளி ஹாய். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.